அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா? நீ கொஞ்ச நாளாவே பெரியாக்கு இந்த செம்பருத்தி பூவை கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ இப்போ உன்னோட நன்றிய சொல்ல போற. அப்படியே இந்த பூவை கொடுத்து உன் காதலையும் சொல்லிடுக்கா. கணேசா, திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணாதடா. என் தலையில என்ன எழுதியிருக்கோம் அப்படிதான் நடக்கும். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. உன் தலையில என்ன எழுதிருக்குன்னு அம்மா நேத்தே சொல்லிட்டாங்கக்கா. நீ வேணா பாரு, அப்படிதான் நடக்க போகுது. பட்டுமாக்கா, என்ன பார்வதி, உன்னதான் அம்மா கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் நீ எதுக்கு வந்த? பட்டுமாக்கா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இல்ல பார்வதி, நீ இங்க வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பார்வதி. அகிலா அம்மா கீழே வர டைம் எனக்கு நல்லா தெரியும்க்கா. அம்மா வரதுக்கு லேட் ஆகும். நான் அதுக்குள்ள பெரியயாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்காக தான் நான் வந்தேன். பெரிய தம்பி வெளியில வரும்போது நன்றி சொல்லிக்கலாம்ல. வனஜம்மா பாத்துட்டாங்கன்னா ஏழ்றையே கூட்டிடுவாங்கல்ல. நீங்க ஒண்ணு பயப்படாதீங்கக்கா. நான் சீக்கிரமா பாத்துட்டு சீக்கிரமா போயிடுவேன். சரி சரி, சீக்கிரம் பாத்துட்டு கிளம்பு. யாராவது பாத்துட போறாங்க. நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். சரி. அம்மா கண்ணில் பட்டோம், அவ்வளவுதான். என்னாச்சு பார்வதி? அம்மா வராங்க. நான் அப்பவே சொன்னேன்ல பார்வதி, இப்ப என்ன பண்றது? அம்மா எப்போ வர டைமை விட இன்னைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் என் நேரம். நான் இப்ப என்ன பண்றது? ஷோ, இரு பாத்துக்கலாம். விதியா சதியா? பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் இளம் தொழிலதிபர் ஆதித்யாவுக்கும் அவரது கம்பெனியின் பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கும் திடீர் திருமணம் என தொலைக்காட்சிகளில் செய்தி வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிலதிபர் அகிலாண்டேஸ்வரி செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சந்திப்பில் தொலைக்காட்சியில் வந்த செய்தியில் உண்மை இல்லை, இது பரபரப்புக்காக உண்மையை ஆராயாமல் வெளியிட்ட செய்தி என மறுப்பு தெரிவித்தார். தனது மகன் ஆதித்யா போட்டோ தவறுதலாக பத்திரிகையில் பிரிண்ட் ஆகிவிட்டதாக சொன்ன அகிலாண்டேஸ்வரி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியை மணக்க இருக்கும் மணமகன் குருவை பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆதித்யா பார்வதி திருமணம் பற்றிய செய்தி இது முதல் முறை அல்ல.
ஏற்கனவே அவர்கள் இருவரும் கோவிலில் ரகசிய திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகி அப்போதும் அகிலாண்டேஸ்வரி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட இந்த இருவர் பற்றிய திருமண செய்திக்கு காரணம் விதியா இல்லை யாராவது செய்கின்ற சதியா? குறி வைக்கப்படுவது யார்? ஆதித்யாவா, பார்வதியா, அல்லது உண்மையான விஷயங்களை அகிலாண்டேஸ்வரி மறைக்கின்றாரா? உண்மைகள் வெட்ட வெளிச்சம் ஆகும் வரை நாம் காத்திருப்போம். காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன அகிலா? இந்த நியூஸை படிங்க. ஆதித்யாவா பார்வதியான்னு போட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமோ? இருக்கலாம். ஏற்கனவே நந்தினி என் வரத்தை நிறைவேற்ற விடக்கூடாதுன்னு பார்வதியை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கா. அதனால பார்வதி என் பார்வையில என் கண்காணிப்புல இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது அகிலா. அக்கா போயிட்டாங்களா? பட்டம்மா, போலாமா? பட்டம்மா, அகிலா இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பட்டம்மா கவனிக்காம யாருக்கு அங்க சைகை பண்ணிட்டு இருக்கா? பட்டம்மா, அக்கா கூப்பிடுறது காதுல வேலையா உனக்கு? அங்க யார் கூட சைகையில பேசிக்கிட்டு இருக்க? இதோ வரேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்வதியை கூட்டிட்டு வா. என்ன பட்டம்மா, மொழிய சரியில்லை? அக்கா சொன்னது காதுல வேலையா இல்ல அவுட் ஹவுஸ்க்கு வழி தெரியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன? அதான் பார்வதியை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்கல்ல. கூட்டிட்டு வரேம்மா. ஏய் நில்லு. நானும் அப்பையில இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் ஒண்ணும் சரியில்லையே. கிச்சனையே பாத்துட்டு இருக்க. அக்கா பார்வதி தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவ என்ன கிச்சன்ல இருக்கல? இல்லம்மா, பார்வதி கிச்சன்ல இல்லம்மா. இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அவ அங்கதான் இருக்கணும். இப்ப கண்டுபிடிக்கிறேன் பார். இந்த பக்கம் தானே சைகை காமிச்சிட்டு இருந்தா. மாட்னியடி.
இல்லையே, இங்கதானே அவ சைகை காமிச்சு பேசிட்டு இருந்தா. ஏய் பட்டமா, அம்மா இந்த வரேம்மா. என்னம்மா? போய் அந்த சமையல் கடை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. எல்லாம் சேர்ந்து திருட்டு வேலை பண்றாங்க. பார்வதி, எப்படி வெளியில வந்த? எங்க நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சேன். வனஜாமா உங்களை கூப்பிடும் போது நான் உஷாராயிட்டேன். பின்பக்க கதவு வழியா நான் வெளியே வந்துட்டேன். சரி சரி வா, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா, பார்வதி, இனிமே நீ அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டாம். உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கோ. எது? உமா ரூம்ல இருந்துக்க. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உமா ரூம்ல வச்சுக்கோ. அக்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? அவளையே இங்க தங்க சொல்றீங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காகத்தான். விஜயா மேடம். ஆதியை நான் வர சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. எஸ் மேடம். ம். உங்களை பார்க்கணும் பெரியய்யா. சீக்கிரமா வெளியே வாங்க, நான் உங்களை பார்க்கணும். உமா, அத்தை. பார்வதி உன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. வா பார்வதி. ஐயோ, சீக்கிரமா வெளியே வாங்க பெரியய்யா. இவையும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்கா. ஓ, நீ ஆதி மாமாவை பார்க்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை பார்க்க விட்டுருவேனாடி. வேகமா வா பார்வதி, என்ன யோசனை? வா. பார்வதி வா. ஆதி, மா. பார்வதி அவுட் ஹவுஸ்ல தங்கியிருந்தா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஏற்கனவே நந்தினி அடியாள் வச்சு அவளை கொலை பண்ண பாத்திருக்கா. அதனால பார்வதியை நான் உமா ரூம்ல தங்கிக்க சொல்லிருக்கேன். குரு பார்வதி கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி இந்த வீட்ல தான் தங்குவா. பார்வதிக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. சரிம்மா. பாலுக்கு பூனை காவலா? நல்லா இருக்கு. நான் பார்வதிக்கு கொடுத்திருக்கிற வரத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது மட்டும் இல்ல, உன்னோடதும் தான். அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். ம். விஜயா மேடம்,
நம்ம லெதர் ஃபேக்டரியில இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எஸ் மேடம். திருடன் கையிலேயே சாவியை கொடுத்த மாதிரி அவளுக்கு இவன் பாதுகாப்பா? இனிமேல் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்க போறான். இன்னும் என்னெல்லாம் கன்றவிய பார்க்கணுமோ. என்னாச்சு பார்வதி உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமாமா. எல்லாம் எனக்கு தெரியும் பார்வதி. ஏன் கூட என் ரூம்ல தங்குறது எப்படின்னு யோசிக்கிற, அப்படிதானே? நான் ஒன்னும் பழைய உமா இல்லையே பார்வதி. நானும் நீயும் தான் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. என் கூட தங்குறதுல எந்த ஒரு சங்கடமும் வேண்டாம். நீ ஃப்ரீயா இரு, சரியா? நான் சொல்றது எதையுமே இவ காதுல வாங்கிக்கல. இவ கவனம் எல்லாம் ஆதி மாமாவை பாக்குறதுலயே தான் இருக்கு. பார்வதி, உமாமா இங்க வா. சொல்லுங்க உமாமா. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது உமாமா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் பார்வதி, எங்க போற? எதுக்கு அவசரமா கிளம்பிட்ட? பெரியயாவுக்கு டீ குடுக்கற டைம். நான் போய் டீ போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பட்டமா கொடுத்துப்பாங்க பார்வதி. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, வா. நான் உன்னை அவ்வளவு சுலபத்துல ஆதி மாமாவை பார்க்க விட்டுருவேனாடி? உட்கார் பார்வதி. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே நிக்கிறேன். அத்தை நம்ம 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க சொல்லிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? உட்கார் பார்வதி, வா. உட்கார், வா. உட்கார், நல்லா உட்கார் பார்வதி. ஓரமா உட்கார்ந்திருக்க, கீழே கீழே விழுந்துற போறேன். இந்நேரம் பெரிய ரூம்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. நம்மளால பார்க்க முடியாம போயிடுச்சு. என்ன பண்றேனா? இதெல்லாம் எரிக்க போறேன். ப்ரோ, என்ன ப்ரோ சொல்ற? நீ உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி அண்ணி லோகோ போட்டோவை எரிக்க பாக்குற? ஆமா, பார்வதி எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ சம்பந்தப்பட்ட பொருளை நான் எதுக்கு பொக்கிஷமா வச்சுக்கணும்? அதான் எல்லாத்தையும் எரிக்க போறேன். பார்வதி உனக்கு இல்லன்னு யார் சொன்னா? நிச்சயம் பார்வதி உனக்கு தான். ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல ஷாம், அந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்வதி என் லைஃப்குள்ள வருவான்னு நான் நம்பிட்டு இருந்தேன்னா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. எதுக்காக ப்ரோ இப்படி திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்த? அப்படி நம்பிக்கை போற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அவுட் ஹவுஸ்ல இருந்தா பார்வதிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அம்மா பார்வதி இங்கே தங்க சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி உமா ரூம்ல தான் இருப்பா. ப்ரோ, சந்தோஷமான விஷயம் தானே ப்ரோ? ஒரே காம்பவுண்டுக்குள்ள தனித்தனி வீட்ல நீயும் அண்ணியும் இருந்தீங்க. இப்போ ஒரே வீட்டுக்குள்ள வந்தாச்சு. சந்தோஷமான விஷயம் தானே? நீயும் பார்வதி ஒன்னா சேர்றதுக்கான பாசிட்டிவ் மூவ் தான் இது. என் மனசுக்கு அப்படித்தான் தோணுது. நீ ஏன் ஃபீல் பண்ற ஆதி? அருண் சொன்ன மாதிரி இது சந்தோஷமான விஷயம் தான். பி ஹாப்பி. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கவே இல்லையே. முதல்ல என்ன முழுசா சொல்ல விடுங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமான விஷயமா இல்ல வேதனையான விஷயமா டிசைட் பண்ணலாம். சொல்லு ப்ரோ. அம்மா என்ன கூப்பிட்டு பார்வதி கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இங்கதான் தங்க போறா,
இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்வதி கொடுத்த வரத்தை நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இது சந்தோஷமான விஷயமா? இதுக்கப்புறமும் பார்வதி என் லைஃப்குள்ள வர முடியுமா? சொல்லுங்க, வருவாளா? எப்படி வர முடியும்? ப்ரோ ஷாம், சொல்லு ஷாம்.